வணக்கம். நான் உங்கள் மணிமேகலை. அன்புடைமை என்னும் அதிகாரத்தின் 3வது குறளை இன்று பார்க்க இருக்கிறோம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. காயம் என்றால் உடம்பு, காற்று என்பது உயிர். வெறும் இந்த உடம்பு மட்டும் இருந்ததுன்னா நமக்கு பேர் மனிதன் கிடையாது. அதுக்குள்ளே உயிர் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்போ தான் அதுக்கு மனிதம்னே பேர் இல்லையா? இப்போது இந்த காற்றடைத்த பையில் எது வெளியில் போயிடுது? உயிர் என்று சொல்லக்கூடிய காற்று வெளியில் போயிடுதுன்னா நமக்கு மனிதன் என்ற பெயரும் மறைந்து கரைந்து விடுகிறது. அப்போது அவர் இதை எப்படி தொடர்பு படுத்துகிறார்? அன்பையும் ஒரு உடலையும் எப்படி வள்ளுவ பெருந்தகை தொடர்பு படுத்துகிறார் என்று நாம் காண இருக்கிறோம். ரொம்ப அழகாக சொல்லுவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அன்பு என்று சொல்லக்கூடிய இந்த அழகான சொல் அனைத்து உயிர்களுக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சில பேரை பார்த்த உடனேயே நமக்கு ரொம்ப பிடிச்சிரும், சில பேரை பார்க்கும்பொழுது பிடிக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் கூட ஏனோ நமக்கு பார்த்தா பிடிக்கல அப்படின்ட்டு போயிடும் இல்லையா? ஆனால் இந்த அன்பு என்பது உருவத்தையோ நிறத்தையோ அழகையோ அல்லது பணத்தையோ வைத்து வருவது கிடையாது. எதை வைத்தும் இந்த அன்பு மற்றொருவரிடத்தில் நம்மால் செலுத்த இயலாது. மனசார நமக்கு பிடிக்கணும். உள் நெஞ்சுக்கு ஒருவரை பிடித்து விட்டால் அன்பு தானாக கனிந்து வந்து விடுகிறது இல்லையா? இப்போது வள்ளுவனார் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா? அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு, அன்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு, அன்போடு இயைந்த தொடர்பு. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு. உயிருக்கு என்ன ஒரு அழகு, எது பொருந்தக்கூடியது, இயல்பாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் அன்பு. ஒரு உயிரோடு நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தலையாய பண்பு அன்பாக வேண்டும். இது எப்படிப்பட்டது? ஒரு உடம்பிற்கும் உயிருக்கும் இடையே உள்ள தொடர்பு போன்றது. ஏற்கனவே சொன்ன, உடம்பில் உயிரோட்டம் இல்லை என்றால் அதற்கு பெயர் வேறு. அப்போ நாம் உயிரோடு இருக்கிறோங்கிறத சொல்கிறதுக்கு என்ன வேணும்? உள்ளே ஓடக்கூடிய உயிர் வேணும். உயிர் என்பது காற்று அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அதை கண்ணால் யாரும் பார்த்தவங்க கிடையாது. ஆக எப்படி ஒரு உடம்புக்கு உயிர் முக்கியமோ அதே போல் அனைத்து உயிர்களுக்கும் உயிரோடு இருக்குங்கிறதுக்கு பொருளே என்னன்னா அன்பு என்ற குணமானது அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்குது? உயிர் போன்றது. அந்த அன்பை யாராலையும் கண்ணில் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது. புரியுதா? அப்போ ஒரு உடம்பிற்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு முதன்மை அடையாளமாக இருப்பது அவனுள்ளே பொங்கி பெருகி வரக்கூடிய இயல்பான அன்பு என்று வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். அப்போ நாமெல்லாம் உயிரோடு இருக்கோம்னா அர்த்தம் என்ன? அது வெறும் உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம், அடையாளம். நம்மளாம் உயிரோடு நடமாடிக்கிட்டு பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய உயிரோட்டமானது நமக்குள்ளே வரும்பொழுது உண்மையான மனிதர்களாக நாம் கருதப்படுகிறோம். அன்போடு இயைந்த, அன்புடன் சேர்ந்த அப்படின்னு அர்த்தம். அதோடு சேர்ந்து வரணும். என்ன வரணும்? அதை தான் நம்ம வழக்காகன்னு என்ன? இயல்பாக, எப்பயுமே இயல்பாக கொள்வது
இல்லை சொல் வழக்கு சொல்லாடல் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அது எப்படி இருக்கணும்? ஆருயிர்க்கு அன்போடு இயைந்து தொடர்பு. உயிரானது அன்போடு இணைந்திருக்க வேண்டும். உடலுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே போல் உயிருக்கு அன்பு முக்கியம். உயிர் என்பதற்கு அன்பு முக்கியம் என்று வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். நாம் இந்த அன்பை நம் வாழ்வில் எந்நாளும் கடைபிடித்து சிறந்த மனிதர்கள் தான் என்பதை நிரூபித்து கொண்டே இருப்போம். நாளை மீண்டும் அடுத்த குரலில் சந்திக்கலாம். நன்றியுடன் நான்.